Hi students, good evening to all. So last class oda vandu recruitment training evaluation and compensation of pharmacist ஒரு vacancy create ஆகுது அப்படினு சொன்னாக்க எப்படி இந்த recruitment போடுவாங்க, எப்படி அதை fill பண்ணுவாங்க, எப்படி அந்த பர்சனுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் பண்ண பர்சன்ஸ்க்கு evaluation then salary related அதாவது compensation of pharmacistன்றத ஃபுல்லா ஒரு டாபிக்ல பார்த்தாச்சு. ஸோ டுடே ஸ்டார்டிங் வித் நியூ டாபிக் பேங்கிங். ஸோ டுடே வந்து பேங்கிங் பத்தி பார்க்க போறோம். So banking na enna appadina, so banking services and functions. So banking finance service, functions of bank, finance planning and sources of finance. So in the topic la idha pathi dhaan paaka porom. For first bank na enna pa vangi. ஸோ வங்கி, அந்த வங்கியில் வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்தாபனம். என்ன பண்ணுவோம்னா மணி கிரெடிட். ஸோ மணி வந்து வித்ட்ரால் பண்ணுவோம், மணியை பேங்க்ல போட்டு வைப்போம், லோன் வாங்குவோம். சரியா? ஸோ ஃபினான்ஸ் நமக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்னா ஏதோ ஒரு லோன் வாங்குவோம். இந்த மாதிரி கிரெடிட்ஸ், ஸோ மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ வந்து ஒரு ஜுவல்லே வைக்கிறாந்தால் நமக்கு திருப்பி என்ன கிடைக்கும், மணி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்றதா என்னது பேங்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேங்க் இஸ் தி இன்ஸ்டிடியூஷன் ஆர் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா நிறுவனம் அல்லது ஸ்தாபனம் அப்படின்றாங்க. which deals in money and credit. அதாவது மணியோட கிரெடிட், மணி அண்ட் கிரெடிட். ஸோ இதை டீல்ஸ் பண்றதுல வந்து என்ன அப்படின்னா பேங்க்னு சொல்றோம். இட் மீன்ஸ் பேங்க் ரிசீவ் டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் த இண்டிவிஜுவல்ஸ் when do not need if for use bank lend to money to individuals who need it for use. அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது ரிசீவ் டெபாசிட் ஃபார் மணி ஃப்ரம் த இண்டிவிஜுவல்ஸ் when they do not need it for use. அதாவது இவங்க யாருக்கு தேவையே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து அதிகமா உள்ளவங்க தான் பேங்க்ல டெபாசிட் போடுவாங்க. அன்னைக்கு வருமானம் வரவங்க என்ன பண்ணுவாங்க, செலவுக்கே சரியா போயிடும். ஸோ அது மாதிரி they do not need it for use. ஸோ அவங்களுக்கு அது யூஸ் இல்லை அப்படின்னா, எந்த செலவும் இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, சேமிப்பு கொண்டுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இட் மீன்ஸ் பேங்க் ரிசீவ் டெபாசிட் ஆஃப் மணி ஃப்ரம் த இண்டிவிஜுவல்ஸ் when they do not need it for use. And bank lend na கடன் கொடுக்கிறது, lend money to the individuals who need it for use. So யாருக்கு வந்து மணி தேவையோ உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, யாருக்கு அதிகமா இருக்கு தேவையில்லை அவங்களுக்கு இருந்து டெபாசிட் பண்றத வாங்கி ரிசீவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேங்கோட வேலை. பேங்க் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ், பிசினஸ் இந்த கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரி உலகத்தோட என்னது பேங்க் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஆதார நரம்பு மாதிரி, நரம்பில் மாதிரி பேங்க் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்றுன்றாங்க. ஸோ வாட் இஸ் பேங்க்? பேங்க் இஸ் an institution or an establishment which deals in money and credit. It means bank receive deposits of money from the individuals when they do not need it for use, and bank lend money to the individuals when need it for use. Bank is the nerve center of trade, commerce and business in the country. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேங்க்ல வந்து வெரைட்டி ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி, சொசைட்டிக்கல் பேங்க் நிறைய இருக்கு. ஸோ வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். there are various types of kinds of banks. they are follows. ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க், இண்டஸ்ட்ரியல் பேங்க், அக்ரிகல்ச்சர் பேங்க். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர்ல தான் அந்த கூட்டுறவுன்றது வங்கி தரும், கோஆபரேட்டிவ் அப்படின்றது. லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், தென் வந்து எக்ஸ்சேஞ்ச் பேங்க். ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ன்றது அந்த அக்ரிகல்ச்சரல் பேங்க்ல வரும், எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ன்றது தனியா வரும். ஸோ வந்து சென்ட்ரல் பேங்க். ஸோ 5 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா கமர்ஷியல் பேங்க், இண்டஸ்ட்ரியல் பேங்க், அக்ரிகல்ச்சரல் பேங்க், எக்ஸ்சேஞ்ச் பேங்க், தென் சென்ட்ரல் பேங்க். ஸோ கமர்ஷியல் பேங்க்னா என்னன்னு பார்க்கும். ஸோ கமர்ஷியல் காமர்ஸ்னால என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம், வணிகம்னு பார்த்திருக்கோம். ஸோ வணிக வங்கி. ஸோ இந்த வணிக சம்பந்தப்பட்ட அந்த பணம் குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் சம்பந்தப்படுறது அந்த கமர்ஷியல் பேங்க் அப்படின்றோம். வேர்ட் பேங்க் மீன்ஸ் கமர்ஷியல் பேங்க். ஸோ பேங்க்னாலே கமர்ஷியலா தான் இருக்கும். ஸோ கமர்ஷியல் பேங்க் இஸ் அ பேங்க் which accept the deposit of money from public, financial institution etc. ஒன்றும் இல்லை, பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்டை வந்து வாங்கிக்குவாங்க. ஃபினான்ஷியல் நிதி, அதாவது நிதி வேணுன்றவங்களுக்கு நிதி நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அவங்க என்ன பண்ணாங்க, லோனு கிராண்ட் பண்ணி அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் கமர்ஷியல் பேங்க் அலோஸ் வித்ட்ராவல் ஆஃப் மணி பை செக். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ல வந்து எப்படி நம்ம பணம் எடுக்கலாம் அப்படின்னா வித்ட்ராவல் பை செக்ல வந்து வித்ட்ராவல் பண்ணலாம், ஆர் பை சம் அதர் மீன்ஸ். ஸோ வேற எந்த முறை செல்லான் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதான் சொல்றாங்க. இட் மீன்ஸ் ப்ரொவைட்ஸ் அ ஃபினான்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா இட் ஆல்சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரொவைட் ஃபினான்ஸ் ஃபார் ட்ரேட், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், டிரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் பிளேஸ். அதாவது ஃபினான்ஸ் லோன், அதாவது லோன் மாதிரி ஃபினான்ஸ் வந்து ட்ரேட் இண்டஸ்ட்ரிக்கு ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, காமர்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஒரு பிளேஸ்ல இருந்து அதர் பிளேஸ்ல. ஸோ கமர்ஷியல் பேங்க் தான் என்ன, the word bank means the commercial bank. Bank is a bank. So is a bank
when accept the deposit from money from public financial institution and granting loans and advances, the commercial bank allows withdrawal of money by checks or by some other means. It also provides finance for industry and commerce, transferring money from one place to the another place. This is commercial bank. Then industrial bank. So industry na enna ஒரு என்னது தொழில்துறை சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றது. சரி, it is another type of bank which meets the long term credit requirements of industry. ஒன்றும் இல்லை, லாங் டேர்ம் கிரெடிட்னா ரொம்ப நாளைக்கு, அதாவது ஒரு வங்கிக்கு தமிழ்ல ஒரு லாங் டேர்ம் கிரெடிட்னா ஒரு கடனை வாங்கி ரொம்ப நாளைக்கு செலுத்துவாங்க, அந்த மாதிரி லாங் டேர்ம் கிரெடிட். இட் ரிசீவ்ஸ் லாங் டேர்ம் டெபாசிட். ஸோ அதுல போற டெபாசிட்ஸும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அப்டைன் லாங் டேர்ம் லோன்ஸ். ஸோ லாங் டேர்ம் லோன் கவர்மெண்ட் கிட்ட ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ்ல இருந்து வாங்கி கொடுப்பாங்க லோன். சரியா? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும்னா என்ன நமக்கு வேணும்? ஒரு லோன் போடுவோம், நமக்கு பணம் வேணும். சரியா? அதுக்காக உள்ளதுதான் இது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரோமோட்டிங் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் லோன்ஸ், நம்ம இண்டஸ்ட்ரியோ வேற எந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எந்த சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி வாங்கினாலும் நமக்கு லோன் தேவை. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பேங்க் மூலமா நம்ம வாங்கிக்கலாம். அதான் வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க். தென் அக்ரிகல்ச்சரல் பேங்க். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேங்க். கோஆபரேட்டிவ் பேங்க், லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ரெண்டு இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர்னு என்னப்பா, அந்த விவசாய கடன் எல்லாம் சொல்றாங்களா, அதான். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் பேங்க் விச் மீட்ஸ் த கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸோட கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் விவசாயிகள் சம்பந்தப்பட்டது, அவங்களோட கிரெடிட்ஸ். அக்ரிகல்ச்சரல் பேங்க்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டூ டைப்ஸ். ஸோ ரெண்டு பேங்கா வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஸோ கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்னப்பா? ஸோ கோஆபரேட்டிவ் கூட்டுறவு வங்கியில வச்சா விவசாய கடன் தருவாங்க அப்படின்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா கம்மியா இருக்கும், வட்டி கம்மியா இருக்கும், நகைக்கு வட்டி கம்மியா இருக்கும். ஸோ அதிகமான அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு சில சலுகைகள் கொடுப்பாங்க. அதான் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றோம். there are three types of, அந்த கோஆபரேட்டிவ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. கோஆபரேட்டிவ் சொசைட்டி அட் வில்லேஜ் லெவல். ஸோ வில்லேஜ் லெவலுக்கு சொசைட்டி இருக்கும். சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அட் ஸ்டேட் லெவல். ஸோ வில்லேஜ் லெவல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றோம். ஸோ இதான் வந்து 3 டைப்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட. ஸோ ஜென்ரலி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ப்ரொவைட்ஸ் லோன் டு ஃபார்மர்ஸ் அண்ட் அதர் இண்டிவிஜுவல். ஸோ மற்ற விவசாயிகளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து என்னன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இங்க இருந்து. சரியா? தென் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்னன்னா திஸ் பேங்க்ஸ் கிரெடிட் லாங் டேர்ம் லோன்ஸ் ஆன் த மோர்ட்கேஜ் ஆஃப் லேண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லேண்ட். அதாவது ஒன்றும் இல்லை, அது மார்ட்கேஜ் அப்படின்னா அடமானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கலாம், இல்லைன்னா லேண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பணம் வாங்கிக்கலாம். ஸோ திஸ் பேங்க் கிராண்ட் அண்ட் லாங் டேர்ம் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்காக அடமானம் வச்சு. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மிஷினரி. ஸோ அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஏதாவது மிஷின்ஸ் வாங்கணுமா, ஸோ மைனர் இரிகேஷன் சிறுநீர் பாசனம் ஏதாவது பண்ணணுமா, ஸோ அந்த மாதிரி லேண்டுக்கு நிலம் சம்பந்தப்பட்டதுக்கு லோன் கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு லோன் கொடுக்கறது தான் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றோம். தென் எக்ஸ்சேஞ்ச் பேங்க். ஸோ எக்ஸ்சேஞ்ச்னால என்னப்பா, பரிமாற்றம். ஸோ தே ஆர் த பேங்க். ஸோ தீஸ் ஆர் த பேங்க் விச் மீன் deal with foreign exchange business. So foreign exchange business na anga irundhu vara currency inga kudukuradhu, and mari foreign exchange level la business பண்றது அந்த exchange bank அப்படின்றது. They purchase the foreign bills and convert their currency of concerned country to facilitate payment easily. So வந்து எங்க அங்க இருந்து போடுற மணில நமக்கு இங்க வருது இல்ல, சோ ஃபாரின்ல இருந்து போடுற மணிஸ் எல்லாம் நமக்கு கரன்சியா மாதிரி இங்க வருது இல்ல, சோ அதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பேங்கோட வேலை. This bank play important role in foreign trade. So அது மூலமா வந்து என்ன foreign trade உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கா இது இருக்கு. தென் சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கி அப்படின்றோம். Then in our country the name of the central bank is Reserve Bank. நம்ம கண்ட்ரில எப்படி சொல்லுவோம், Reserve Bank of RBI ன்னு சொல்றோம். Reserve Bankல இருந்தா எல்லா ஆர்டரும் நமக்கு வரும் மத்த கிளைகளுக்கு. சரியா? அதான் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்றோம், Reserve Bank of India. This bank is established-னா நிறுவப்பட்டது அப்படின்னு அர்த்தம். To issue the currency, regulate the banking business of the country. Banking businessனா வங்கி வணிகம் அப்படின்னு அர்த்தம். சோ கண்ட்ரில வந்து வங்கி வணிகம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட இதுக்கு வந்து கரன்சி அதை ரெகுலேட் பண்றது தான் இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது. சோ மெயினா சென்ட்ரல் பேங்க்ல இருந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க பெரிய பெரிய பிசினஸ் இதெல்லாம். சோ இதான் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். தென் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்கிங் சர்வீஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ஸ்ல வந்து பேங்க் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் த சர்ப்ளஸ் ஃபண்ட். சர்ப்ளஸ்னா உபரி நிதின்னு உபரின்னு படிச்சிருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்னா என்ன, முதலீடு. ஃபண்ட் ஆஃப் த சொசைட்டி இன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு எதையாவது வந்து துவங்குறதுக்கு தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சமூகத்துல அவங்களுக்கு வந்து என்னன்னா என்னது இன்வெஸ்ட் முதலீடு ப்ரொவைட் பண்ணுது, லோன் ப்ரொவைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன, லோன் ப்ரொவைட் பண்ணுது. பேங்க் ப்ரொவைட் a facility for safe deposit of valuable
மூவபிள் ஆர்டிகல்ஸ் லைக் கோல்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக நகை இருந்தால் என்ன பண்ணுவோம், லாக்கரில் வைப்போம். ஸோ அதுக்கு ஒரு மணி கட்டி அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுலேயும் நம்ம அந்த இதை வந்து நமக்கு மாதம் மாதம் பே பண்ணுவோம். ஸோ டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணி என்ன பண்ணுவோம், வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருப்போம். ஸோ டாக்குமெண்ட்ஸு, நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வைப்போம்ல. ஸோ என்னன்னா ப்ரொவைட் ஃபெசிலிட்டி, சேஃப் டெபாசிட்டாக இருக்கு. சரியா? பேங்க் கிரெடிட் கிரியேட் பண்ணி, கிரெடிட்னா என்ன அப்படின்னா இட் கால்ட் அ லைஃப் பிளட் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். கிரெடிட்னா என்ன, பணம் தான், பணம் ஏறுறது, அது வந்து வர்த்தகத்தோட முக்கிய பங்கு. ஸோ பேங்க் ரிமூவ் த டேஞ்சர் ஆஃப் டேக்கிங் ஹெவி அமௌண்ட் பை பீப்புள் பை இஷ்யூயிங் டிராவலர் செக்ஸ். டிராவலர்ல வந்து டிராவல் பண்ணும்போது அதிகமாக நம்ம பணத்தை கையில் எடுத்துட்டு போகணும். சார் பேங்க்ல வந்து அங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஹெவி அமௌண்ட்டை எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேங்க் என்கரேஜஸ் த ட்ரேட் பிசினஸ் பை அக்செப்டிங் த பில்ஸ் அண்ட் பிஹாஃப் ஆஃப் தர் கஸ்டமர். ஸோ பில்ஸை வந்து பிசினஸை வந்து என்கரேஜ் பண்ணுது எப்படின்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து பில்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால வந்து இது பண்ணுது. தென் பேங்க்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மார்க்கெட்டிங் த ஷேர்ஸ் அண்ட் டெபென்ச்சர்ஸ். டெபென்ச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கடன் பத்திரம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அண்ட் அதர் செக்யூரிட்டினா ஒரு பத்திரங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? அதுக்கு வந்து என்ன சொல்ற, செக்யூரிட்டினா சேஃபா. ஸோ இஷ்யூட் பை த கவர்மெண்ட், அதர் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன். ஸோ என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, மார்க்கெட்டிங் ஷேருக்கும் சரி, கடன் பத்திரம், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்கிங். ஸோ வந்து பேங்கிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், அதோட சப் டைப்ஸ் பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ஸ், பேங்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க் பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.